வணக்கம். இன்றைக்கி வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி 1 கப், அதே கப்பில் அரை கப்பு சிறுபருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை ஒரு குக்கரில் போட்டு அதில் 4 டம்ளர், அதே கப்பில் 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டு குக்கரை கொஞ்சம் தண்ணி ஹீட் ஆனதும் சிம்மில் வச்சு ஒரு 5 விசில் விடுங்க. 4 to 5 விசில் விடுங்க. நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா குக்கரை ரிலீஸ் ஆனதும் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நல்லா மேஷ் ஆகுது கையில். இப்போது காய்ச்சிய பால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. டேஸ்ட் வரும். நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க மேஷர் வச்சு. நல்ல குழைவாக வந்துருக்குது. நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு சாஸ்பேன் வச்சுட்டு அதில் நெய் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் உங்களுக்கு கலராக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பை அப்படியே நம்ம மேஷ் பண்ணியிருக்க பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பொங்கலும் அந்த தாளிப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. இது சாம்பார், ஒயிட் சட்னி கூட பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.